2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மாநில அரசியலில் புதிய அரசியல் சமன்பாடுகளை உருவாக்கிய தேர்தலாக தற்போது மாறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக இடையே நடந்து வந்த இருமுனை போட்டிகள் தற்போது இந்த முறை நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வருகையால் முக்கோண போட்டியாக மாறியிருக்கிறது. கடந்த 5 சகாப்தங்களாக தமிழக அரசியலில் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரு கட்சிகளின் ஆதிக்கத்திலேயே நகர்ந்து வந்தது. ஆட்சிகள் மாறி மாறி கைப்பற்றி இந்த இரு கட்சிகளும் வலுவான அமைப்பு, உறுதியான வாக்கு வங்கி மற்றும் கூட்டணி அரசியல் மூலம் தங்களது செல்வாக்கை நிலைநிறுத்தி வந்தார்கள். ஸ்டாலின் தலைமையிலான திமுக 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் 2024 மக்களவைத் தேர்தலிலும் வெற்றி பெற்று தனது அரசியல் ஆதிக்கத்தை வலுப்படுத்தியது. மறுபுறம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முக்கிய எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த அரசியல் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பது நடிகர் விஜயின் அரசியல் வருகைதான். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தனது ரசிகர் வல்லமைப்பை அரசியல் அமைப்பாக மாற்றி தமிழக வெற்றிக் கழகத்தை உருவாக்கினார். இளைஞர்கள், நகர்ப்புற வாக்காளர்கள் மற்றும் முதன்முறையாக வாக்களிப்பவர்களை குறிவைத்து கட்சி தீவிரமாக செயல்பட்டது. ஊழல் எதிர்ப்பு, நல்லாட்சி, வேலை வாய்ப்பு, சமூக நீதி போன்ற அம்சங்களை மையமாக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. சமூக வலைதளங்கள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரசிகர் இயக்கங்களின் மூலம் நகர்ப்புறங்களிலும் கணிசமான தாக்கத்தை உருவாக்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறார்கள். பெண் வாக்காளர்களை ஈர்க்கும் நோக்கிலும் தமிழக வெற்றிக் கழகம் பல அறிவிப்புகளை வெளியிட்டது. மாதாந்திர நிதி உதவி, இலவச சிலிண்டர், திருமண உதவி உள்ளிட்ட திட்டங்கள் பெண்கள் வாக்கு வங்கியை குறிவைத்து வடிவமைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. அரசியல் பார்வையாளர்களின் மதிப்பீட்டின்படி தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெறும் திறன் கொண்டுள்ளது. குறிப்பாக நகர்ப்புறங்கள், வட சென்னை, தென் மாவட்டங்கள் மற்றும் இளைஞர்கள் அதிகமுள்ள பகுதிகளில் அதன் தாக்கம் கவனிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த முக்கோண போட்டி வெறும் 3வது கட்சி வருகை மட்டுமல்ல, திமுக மற்றும் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளின் மாற்றத்தை உருவாக்கும் சக்தியாகவும் பார்க்கப்படுகிறது. பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக தமிழக வெற்றிக் கழகம் மாறக்கூடும் என்ற அரசியல் மதிப்பீடுகளும் உள்ளன. மொத்தத்தில் 2026 தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறது. திராவிட இருமுனை அரசியல் புதிய சக்தி உருவாக்கி உள்ளதை இந்த தேர்தல் தெளிவாக காட்டியுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது இந்த முக்கோண போட்டியின் உண்மையான தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்பது தெளிவாக தெரிய வரும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.